குமளியில் 16 வயது பள்ளிக்கூட மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் அவருடைய ஆண் நண்பரை காவலர்கள் கைது செய்தனர். குமளி 16ஆம் மைல் பகுதியைச் சேர்ந்த அபிராஜன் என்பவர் தான் கைது செய்யப்பட்டது. பிரேத பரிசோதனையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து கைது நடத்தப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமைதான் +2 மாணவியான 16 வயது பெண்ணை வீட்டிற்குள் இறந்த நிலையில் கண்டனர். இடுக்கி மருத்துவக் கல்லூரியில் நடத்திய பிரேத பரிசோதனையில் சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து நண்பரான அபிராஜனை காவலர்கள் கஸ்டடியில் எடுத்தனர். இருவரும் நெருங்கி பழகி வந்த நிலையில் சிறுமியை பல இடங்களுக்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாக அபிராஜன் காவலர்களிடம் ஒப்புக்கொண்டார். சிறுமியின் அப்பாவுடன் பிரிந்த அம்மா வேறொருவருடன் தான் வசித்து வருகிறார். அபிராஜுடன் பழகி வந்ததை இவருடைய அப்பா தடுத்த நிலையில்தான் குமளி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. 2 குடும்பத்தையும் அழைத்து காவலர்கள் பேசி அனுப்பி வைத்தனர். கடந்த வெள்ளிக்கிழமை பள்ளிக்கூடத்தில் வைத்து உடல்நலம் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து சிறுமி அவரது அப்பாவுடன் திரும்ப வந்துள்ளார். தற்கொலை செய்வதற்கான காரணத்தை குறித்து காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேறு யாருக்காவது இதில் பங்குள்ளதா என்பதை குறித்தும் காவலர்கள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். அபிராஜை வழக்கு பதிவு செய்து ரிமாண்ட் செய்தனர். சம்பவத்தில் சைல்டு லைனும் விசாரணை தொடங்கியுள்ளது. நியூஸ் பியூரோ, குமளி.